இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்னா, இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா? ஆமாங்க. இப்ப நான் சொல்ல போற ஐடியால, நீங்க வித்தவுட் மனி மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் நண்பா நண்பி. வெல்கம் டூ சகுஃப்நாத் தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டெய்லி பிராக்டிகலா ஆன்லைன்ல ஏர்னிங்ஸ் எப்படி பண்றதுங்கிற டிப்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல ஒரு போனஸ் டிப்ஸ் இருக்கு. வாங்க போலாம். ஐடியா 1 இட்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட். நீங்க டிசைன் பண்ண டிஜிட்டல் ப்ராடக்ட்ட லைக் பிளானர்ஸ், ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ், பிரிண்டபிள்ஸ், கோட்ஸ் இந்த மாரி வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க எட்ஸில அப்லோட் பண்ணுங்க. ஃப்ரீ கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்க இதை அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணுனா அது பாசிவ் இன்கம்மை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். எஸ்சி எஸ்இஓ நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணினா சிங்கிள் ப்ராடக்ட்ஸில் நீங்க 100+ சேல்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ். எஸ்சி கீவேர்டு ரிசர்ச் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா, பண்ணி உங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா, காம்படிஷன் லோ, அந்த டிமாண்ட் ஹை இல்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை, சேல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ். ரெண்டாவது ஐடியா என்னென்னா, அமேசான் கேடிபி புக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது புக்ஸ் ரைட்டிங் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது நீங்கள் கென்வால நோட் புக்கு, ஜேர்னல்ஸு, டெய்லி பிளானர்ஸ் மாதிரியான புக்குகள், இந்த மாதிரியான புக்ஸை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணி விற்கலாம். நீங்கள் அதை வந்து கென்வாவை யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணி நீங்கள் விற்கலாம். லோ கண்டென்ட்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. அதிக கண்டென்ட்ஸ் இருக்காது. அதை அமேசான் கேடிபியில் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஈச் சேல்ஸ்க்கு உங்களுக்கு ராயல்ட்டி அமேசான் பே பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் லாங் டேர்ம். அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. அடுத்து ஐடியா 3 என்னென்னா ஃபைவர். நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா டிசைன் பண்ணிங்கன்னா ஃபைவர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்மு. நீங்கள் டெம்ப்ளேட்ஸை கென்வா டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கிளைண்ட்டுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இனிஷியலாக நீங்கள் ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4Gக்கு கிடைக்கும். 4Gக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் அந்த 4Gக்கும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆடை போடுங்க. 2-3 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கொயரி வர ஆரம்பிக்கும். நீங்கள் அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுங்க. டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, யூடியூப் தம்ப்நெயில்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஹை டிமாண்டு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது ஐடியா 4. நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் த்ரூ மூலிமா கூட நீங்கள் வந்து உங்கள் டெம்ப்ளேட்ஸு இல்லை ஏதாவது டிசைனு, லோகோஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இல்லை யூடியூப் தம்ப்நெயில்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ப்ரொஃபைல் பயோவில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான வந்து டைட்டில் கொடுங்க. தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் சாம்பிள் டிசைன்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி போடுங்க. கிளைண்ட்ஸுக்கு ட்ரஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போனஸ் ஐடியா 1 கொடுப்பேன்னு சொல்லிட்டு. போனஸ் ஐடியா என்னென்னா யூடியூப் ஆட்டோமேஷன், அதாவது ஷார்ட்ஸு. ஷார்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் கோட்ஸு, ஏஎல் வாய்ஸ் வீடியோஸு, ஸ்டாக் ஃபுட்டேஜை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் எல்லாமே. கண்டென்ட் கன்சிஸ்டன்சி மெயினாக பண்ணுனா மானிட்டைசேஷன் ரீச் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இது வந்து ப்ரோ டிப்ஸ் என்ன நான் கொடுக்க போகிறேன்னா இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களில் எதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அந்த மாதிரி நீச்சை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எந்த வேலையும் நீங்கள் பண்ண முடியாது. மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் என்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாசிவ் இன்கம் பற்றி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எட்ஸி வீடியோ கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கண்டிப்பாக அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நம்ம நம்பி. தேங்க்யூ.